மெட்ராஸ் ஆஃபீஸில் நானும் ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த உரிமை ஆயுதம் எடுத்து கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது க்ரௌடை விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போது மெட்ராஸ் ஆஃபீஸ் பேனரில் ஹீரோவா மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய சாதனை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. மறக்க முடியாத எனக்கே அப்படி இருக்குன்னா கார்த்திக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ கம்ப்ளீட்லி ஃபீல் இட். யூஎஸ்ல இருந்துட்டு எனக்கு நான் நடிக்க இன்னும் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்போவே வந்து கார்த்தி ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் ஹி கேன் பி அன் ஆக்டர், பட் கொஞ்சம் பொறுமையாக அப்பா சொல்லிட்டுருந்தாங்க. பட் டு சீ ஹிம் நவ் ஹியர் இது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் தான். எல்லாருக்குமே இட்ஸ் வெரி வெரி லைக் ஓவர்விங் ஃபீலிங் அட் ஹோம். வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்குமே கார்த்தி வந்து இந்த மாதிரி பார்க்குறது. கார்த்தி இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. டோட்டலாக வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இட்ஸ் நாட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்போ வந்து ஐ திங்க் ஹி காட் டு ரிலீஸ் இட். ஸோ ஃபேமிலியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணார். நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், இது கார்த்தி தானா அது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அந்த ஷாக் ரியாக்ஷன் டு சி கார்த்தி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் லைக் திஸ். இது புதுசு கிடையாது. மணி சார் படத்தில் எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு டைரக்டர் அவர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும், ஒரு ஆர்வம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5 படத்தில் பண்ணியிருக்கோம், இது நமக்கு தெரியும், இதோட போய் அது ஒரு அப்படியே நல்லா பண்ணிடலாம், ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒன்று இருக்கும். பட் மணி சார் வந்து இந்த ஆணியும் பிடுங்க வேண்டாம், நீ அது வேண்டாம், நீ வேற மாதிரி ஆளாப்பா, ஐ டோன்ட் வாண்ட் தட் கார்த்தி அப்படின்ட்டு. இது வரைக்கும் பண்ண கார்த்தி வேண்டாம், இது வேற கார்த்தி அப்படின்ட்டு தான் இந்த படத்துலையும் பண்ணி. எப்படி அவரோட முந்தின எல்லா படங்கள்லையும் அவரோட ஆக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காரோ, அண்ட் ஷுவர் கார்த்திக் இதில் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கார்த்திக். இது வரைக்கும் கார்த்திக் என்னென்னா பலம் இருக்கும், அந்த பலம் எதையுமே யூஸ் பண்ணாமல் இதுவா நீ வா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு, ட்ரைனிங் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னார் கார்த்திக் சார். எப்படி சார் சொன்னாரோ, ஒரு ஸ்டிமுலேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கார் ஓட்டும் போது வந்து ஒரு இப்போ கிளச்செல்லாம் இல்லை, ஒரு 4 ஸ்டிமுலேஷன் தான், ஒரு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்டியரிங்கு, மேபி கியர், ஒரு 4 ஸ்டிமுலேஷன் தான் இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பைலட், ஜெட் பைலட் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் 72 ஸ்டிமுலேஷன்ஸ். இது கரெக்ட் சார்? ஆல்மோஸ்ட் 72+ ஸ்டிமுலேஷன்ஸ் ஒரு டைமில் 72 ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து நம்ம தெரியணும். அதுவும் அந்த அக்யூரசி வந்து வேறமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நைட் டின்னர் அப்போ கூட வந்து கண்ணாடி போட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லெவல் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மைண்ட் செட் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ கம்ப்ளீட் நல்ல லவ் ஸ்டோரினா அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் வந்து இட்ஸ் ஹியூஜ் ஃபார் கார்த்திக். மணி சார்கிட்ட நான் திரும்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், தைரியம் வரல. ஒரு வாட்டி ஒரு தைரியம் வந்துருக்கு, பொண்டாட்டி கூட கேட்க சொல்லிட்டு. சார் அது பொண்டாட்டி வார்த்தை நான் இன்னும் ஆஃபீஷியலாக யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார் வீட்டில், வேறு வார்த்தை தெரியல. ஸோ பொண்டாட்டி வா லெட்ஸ் கோ அவுட் அப்படிங்கிறது பொண்டாட்டி வார்த்தை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ வருஷமாக எங்கேருந்து அந்த எனர்ஜி எடுத்து வரீங்க? சீக்ரெட் என்ன? அந்த புதுசாக அந்த லவ், ரொமான்ஸ், அந்த ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருது? என்ன நடக்குது? வாட் இஸ் யூர் சீக்ரெட் அப்படின்னு கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒரு ஆக்டர் ஒரு பாடி அண்ட் சோலாக ஒரு படத்துக்குள்ள வரதுங்கிறது வந்து ரொம்ப கொடுத்த வச்ச விஷயம். ஐ எம் ஹாப்பி டு see both of them like this. அதித்தி அண்ட் கார்த்தியோட முந்தின படங்களும் நான் பார்த்துருக்கேன். டு see them ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரவிவர்மன் சார் வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ். ரகுமான் சாரும் மணி சாரும் இப்போ 25 இயர்ஸாக பண்ணுறது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே, எனக்கு சரி, ஐ எம் ஷுவர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங், எங்களை விட அதிகமாக எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அது இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாமே வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கும்போது லாட் ஆஃப் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். சில டைம் வந்து கொஞ்ச நாள் வேறு பண்ணலாமே, மேபி வில் ட்ரை சம்திங் நியூ அப்படிங்கிற மாதிரி அந்த அசோசியேஷன் வந்து மேபி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், வேறு ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் எவ்ரி டைம் யூ போத் எனர்ஜைஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்குது, ஒரு லெசனாக இருக்குது. யூ கேன் கீப் க்ரோயிங் டுகெதர் யூ கேன் அச்சீவ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லெசனாக தான் நான் பார்க்குறேன். வண்டர்ஃபுல் டு கீப் லேர்னிங் சார். ஏன்னா ஒரு 5 வருஷம் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா வந்து ஒரு 5 வருஷம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் தேர் ஹேஸ் டு பி அ நியூ லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமல் அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் inspiring all of us here, sir. Very happy and very proud to be here on stage. Thank you.